2026 வருஷத்துல வருஷத்தினுடைய மத்திம காலம், அதாவது ஜூன் மாதத்திலிருந்து குருவினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு, குருவினுடைய பெயர்ச்சிக்கு முன்னாடி அப்படின்னு 2 விதமா 2026ஓட பலன்களை பிரிக்கலாம். அதுல முதல் 5 மாசத்துக்கு நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் இடத்துல இருக்கக்கூடியது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2026 வருஷத்தினுடைய முற்பகுதி மிகச்சிறந்ததாக இருக்கு. எந்த காரியங்களை நல்ல விஷயங்களை நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும். ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா தாராளமாக தொடங்கி செயல்படுத்துங்க. உங்க வாழ்க்கை வெற்றி அடையும். அதற்கு அடுத்தது சிம்மராசிக்காரர்கள் அந்த மே மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய 5 மாசத்தை தயவு கூர்ந்து நல்ல விதமா பயன்படுத்துங்க. நீங்க எதை செஞ்சாலும் வெற்றி அடையும். மேக்குள்ள உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அதுக்கு காரணம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது இடத்துல குரு பகவான், குருவோட பலனா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த பீரியட்ல நீங்க நினைக்கிற விஷயங்கள், நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமும் உங்களுக்கு பெரிதளவு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதற்கடுத்தது துளாராசிக்காரர்களுக்கு 2026ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பயங்கர பீக்ல இருக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 9ல குரு வருஷ தொடக்கத்திலே வரார். 9ல குரு இருந்துச்சுன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ஆம் இடத்துல குரு வந்தா போற இடமெல்லாம் சொந்த இடம். நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் வெற்றி அடையும். நிறைய அதிர்ஷ்டம், யோகம், திருப்பம், லைஃப்ல நிறைய டர்ன் அண்ட் ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சாதக பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கு. அதற்கு அடுத்த ராசியா இருக்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்களுக்கு சமசப்தமமா 7ல இருந்து ராசியை பார்க்கக்கூடிய குரு ஒரு பெரிய பொற்காலத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். முதல் 6 மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எந்த செயலை தொடங்கினாலும் பெரிய அளவில் வெற்றியை பெறுவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்கள் 2026ஓட முற்பகுதியில் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. அதற்கடுத்ததா கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய அடிப்படையில் ஃபர்ஸ்ட் 5 மாதம் இருக்கு. இந்த பீரியடை நீங்கள் ரொம்ப குரூஷியலாக பயன்படுத்தணும். ஏன்னா 7.5 சனி இருக்கக்கூடிய காலத்தில் வரக்கூடிய முதல் குரு பலன் இந்த காலம். 5ல் குரு வந்திருக்கிறதுன்றது ஒரு அற்புதமான பீரியடுங்க. ஸோ பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நிறைய முயற்சிகள் வெற்றி அடையும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படும். திடீர் யோகம், திடீர் வளர்ச்சி, திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ ஏதாவது நல்லதுன்னு எதெல்லாம் நினைச்சு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த 6 மாசத்துக்குள்ள, முதல் 6 மாசத்துக்குள்ள நீங்கள் செயல்படுத்துறது உங்கள் லைஃபுக்கே ஒரு பெரிய டேர்னிங்கை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். வாழ்த்துக்கள்.